ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னா, ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள நிரந்தரமாக வாழணும். வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சிம்சோனுக்குள்ள என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் இறங்கி வந்து சிங்கத்தை கிழிச்சு போட்டுருவாரு. கிழிச்சு போட்டதுக்கு போயிடுவாரு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் வந்து இறங்கி நரிகளை குடிச்சு ஒன்றோடு ஒன்று வாழை என்ன செய்வாரு, கெட்டி தீய வச்சு அவருடைய கோதுமை களத்தை அவ்வளவு எரிஞ்சிருவாரு. கோதுமை அந்த வயல அவ்வளவு தீ கொடுத்து எரிஞ்சிருவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் வந்து இறங்கும் போது அந்த பட்டணத்தினுடைய வாசல் கதவு மட்டுமல்ல நிறையோட சேர்ந்து பேசிட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்து இறங்கின பொழுது கழுதையின் தாடை எழுந்து இவ்வளவு நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் வரும்போது. ஆனா அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா, தீட்டானது புசிக்கும் போது அவங்களுடைய யாரும் இருக்க மாட்டா. தேசிய தேடி போகும்போது அவங்களுடைய யாரும் இருக்க மாட்டா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, மனம் திரும்புதல் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. என் பாவத்துக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால நான் பாவத்துக்கு மறிக்கணும், நீதிக்கு நான் என்ன செய்யணும், பரிசுத்தத்துக்கு நான் பிழைக்கணும்னு சொல்லி பழைய மனுஷன் கொல்லப்படுகிற அடக்கம் பண்ணதுக்கு நம்ம வாசல் அப்படியே சொல்லுவாங்க. ஞானஸ்நானங்கிறது இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, அடக்க ஆராதனைப்பா. அல்லேலூயா. அடக்க ஆராதனை பயன்படக்கூடாது. வாசல் கூட 5 நிமிஷம் வச்சு உள்ள முக்கியவாரம் நினைச்சிடணும். அடக்க ஆராதனை என்ன அடக்க ஆராதனை அப்படின்னு கேட்டா, பழைய மனுஷனை, திருடுறவனை, பொய் சொல்றவனை, வேசித்தனம் பண்றவனை, விபச்சாரம் பண்றவனை, அடுத்த குடும்பத்தை எட்டி பார்க்கிறவனை, அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவனை, அசிங்கமானவனை, அருவருப்பானவனை உள்ள வச்சு என்ன செஞ்சிடணும், பழைய நிலைகள் எல்லாம் என்ன செய்தன, ஒளிந்தன. கிறிஸ்தவர்கள் இருக்கிறவன் அவன் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா. பழச மூடிடணும். இந்த ஆராதனை, இந்த ஊழியம் யார் வரைக்கும் நடந்துச்சா, ஓசை வரைக்கும் நடந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு கேட்டா, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை செய்வீர்கள்.